ஒரு நிமிடம். இன்றைய தியானம். இங்கிலாந்தின் மகாராணி மேரி என்பவர் தனது கோடை காலத்தை ஸ்காட்லாந்து தேசத்தில் கழிப்பது வழக்கம். அந்த சமயத்தில் அவர் தனிமையில் பல இடங்களுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் மாலை வேளையில் அவர் இப்படி உலாவிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மழை வந்துவிட்டது. அருகில் இருந்த வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பெண்மணியை பார்த்து, தயவு செய்து ஒரு குடையை கொடுப்பீர்களா? நாளைக்கு நான் அதை திருப்பி அனுப்புகிறேன் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி தெரியாத நபருக்கு தனது நல்ல குடையை கொடுக்க மனமற்றவராக தன் வீட்டில் உபயோகமற்று வைத்திருந்த பழைய குடையை எடுத்து கொடுத்தாள். அது கம்பி உடைந்தும் துணி கிழிந்து போயும் இருந்தது. அந்த குடையை பெற்றுக்கொண்டு மகாராணி மேரி அங்கிருந்து கடந்து சென்றார். அடுத்த நாள் போர்வீரன் ஒருவன் ராணியின் சாரட் வண்டியில் அந்த வீட்டுக்கு முன் வந்து நின்று ராணி அந்த குடையை கொடுக்க சொன்னதாக அந்த பெண்மணியிடம் திருப்பி கொடுத்தான். ராணியின் கடிதத்தை பார்த்தவுடன் அந்த பெண்மணி, ஐயோ, அது ராணி அம்மாவா? அப்படி என்றால் என்னிடமிருந்த நல்ல குடையை கொடுத்திருப்பேனே என்று தன்னையே நொந்து கொண்டாள். ஆம், இதே போலவே நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளிலும் தேவனுக்கு செய்யும் காரியங்களிலும் நம் கைகளை குறுக்கிக் கொள்ளுகிறோம். ஒரே ஒரு வாழ்வு, அதுவும் வேகமாக போய்விடும். ஆபேலுக்கு ஒரு முறைதான் காணிக்கை செலுத்த தருணம் கிடைத்தது. ஆனால் மேன்மையானதை செலுத்தினான் என்று தேவனே சாட்சி கூறினார். ஸ்தேவானுக்கு ஒரே ஒரு முறைதான் பிரசங்கிக்க தருணம் கிடைத்தது. பின்பு கொல்லப்பட்டான். ஆனால் அவன் சரியாய் பிரசங்கித்தான். வேதத்தில் நான் பார்க்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று. ஆம், தேவனுக்காய் ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சிறப்பாய் செய்வோமா?